ஸோ வாய்ஸ் ரெஸ்ட் எடுத்தாச்சு, அவ்வளோதான். மலை ஏற ஆரம்பிக்கலாம். காற்று செம்மையாக வருது. இந்த வழி அங்கே ஒரு கம்பி கொடுத்தாங்க. ஸோ இன்னும் பக்கம் ஆல்மோஸ்ட் பக்கம் வந்துட்டோம். இப்போயாச்சும் நாங்கள் பாதம் மரம் ஏறினா பரவாயில்ல. போகலாம். அதான் ஒரு அம்புக்குறி தான் கொடுத்துருக்கான். இதுலையா? செம்ம செம்ம பயங்கரமா இருக்கு. இது எது கொடுத்தான்னு தெரியல, அப்படி இருக்கு. லேடிஸ்லாம் ஏறணும்னா எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் வேணுங்க. உனக்கே கஷ்டம் இருக்கும் போது ஏன்னா அப்படியே கொஞ்சம் ஏறிட்டு போறாங்க பாத்தியா அந்த வயசானவங்கலாம். ஓகே, இங்க ஒரு அந்த காலத்து ஃபுட்டு. இங்க ஒரு கம்பி போகுது. இந்த வழிதான். இந்த ஒரு மரம் மட்டும் தனியாக இருக்குது பார்த்தியா? அது ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் வரும்போது. இப்படி போய் தான் போகணும். வழிப்போதா? ஓ, திரும்பவும் தவறான பதையை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, சூப்பர். இங்க ஒரு குளம் இருக்கு இன்னும். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு. ஓகே, இந்த வழிதான். ஏதாதா ஏறலாம். அப்பா எனக்கு இந்த மலை கொஞ்சம் டாஸ்க்கு இருக்கு. அங்கே வராங்க ஒரு கம்பி படிக்கட்டும். நான் ஏறின மலைங்களில் இது கொஞ்சம் டாஸ்க்கு பயங்கரமாக இருக்கு. செம்ம டஃப். ஸோ வயசானவங்க ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்க ஈஸியாக ஏறிடலாம், நம்மளால முடியல. மேலே ஒரு இரும்பு கம்பி படிக்கட்டு இருக்கு. ஸோ கைஸ், கீழே இருந்து மேலே வரையுமே நான் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணல. ஒரு இடம் மட்டும் ஸ்கிப் ஆகிருக்கு. என்னென்னா இந்த கம்பிகள் இருக்குது பார்த்தீங்களா, பிடிச்சி ஏறுற மாதிரி. அதில் ஸ்டார்டிங் அந்த கம்பி பார்த்தப்போ நான் பேசின வீடியோ வந்து லைட்டாக கரப்டான மாதிரி இருக்குது. முன்ன தான் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தோம். ஸோ அப்படி கரப்டாக இருந்துச்சுன்னா நம்ம கீழே போகும்போது அந்த அதோட எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்ற ஒரு அவுட்புட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் நிறைய ஃபன்னாக பேசிட்டு வந்தேன், அதுக்காக நான் போயிடுச்சு. ஸோ வீடியோ எடுக்கும்போது சில விஷயங்கள் இஷ்யூஸ்லாம் இந்த மாதிரி வரும். ஏன்னா கஷ்டப்பட்டு மலையேறோம், இப்படி நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கக்கூடாது தான், இருந்தாலும் நடக்குது. ஸோ ஏறும்போது கொஞ்சம் கால் இழுத்து பிடிக்கிறதுனால உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் முடியல.
கால் பாதத்துக்கிட்ட ஃபுல்லாக இழுத்து பிடிக்குது. டஃபஸ்ட் பிளேஸ். எனக்கு அந்த கால் பக்கம் அடிப்பக்கம் இழுத்து பிடிக்குது. ஐயோப்பா, இது என்ன எவ்வளோ நேரம் ஆகுது? எது? செம்ம டஃப்பு இங்கே மட்டும். ஏற வரையும் தெரியல. இந்த கம்பி இதுலேருந்து கொஞ்சம் டஃப்பாக ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் கீழே ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகி இங்கே எவ்வளோ ட்விஸ்ட்டு கொடுக்குது பார்த்தியா நமக்கு. போகலாம். வந்துட்டோம் நினைக்கிறேன். வந்துட்டோம்ல. அந்த படிக்கட்டு கம்பி படிக்கட்டு ஏறினா உடைஞ்சு. உங்களுக்கு அந்த ஏணி தெரியுதா? என்ன சொல்றாங்கன்னா நம்ம தளபதி என்ன சொல்ற மாதிரி தான். எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? அவ்வளோதான், அந்த வீடியோ அப்ளை பண்ணிடுவேன். ஒரு வழியா வந்துட்டோம். அந்த இரும்பு படிக்கட்டு மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா பெருமாளை பார்த்துடலாம். என்ன செஞ்சு போற? நமக்கு என்ன கொடிக்குது? யூடியூப் சேனல் லோகோ வேணா போட்டு விடலாம். ஓ, இடா இங்க டவர் கிடைக்குது. அப்பாடி காப்பி ரைட்டு. எப்படி இல்லையா? இல்லை வேணும். இல்லை, சந்தோஷமான விஷயம் என்னன்னா மேலே டவர் கிடைக்குது. நமக்கு எதனா பிரச்சனைனா கால் பண்ணி கூப்பிட்டுலாம். என்ன வீடு போய் சேர்றதுக்கு 1 மாசமோ இல்ல 2 மாசமோ ஆகும். பர்வத மலைக்கு அப்புறம் அந்த பாறைங்களில் நம்ம பிடிச்சி ஏறுற ஒரு விஷயம்னா, அந்த கம்பியை பிடிச்சி ஏறுறோன்னா இந்த பெரிய மலை தான். பர்வத மலைக்கு அப்புறம் இப்போ தான் நான் கொஞ்சம் டஃப்பான ஒரு ஏற்றத்தை நான் உணர்றேன். பயங்கரமாக இருக்குது. அதுவும் கண்டினியூட்டியாக கொடுக்க கிடையாது, அங்கங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வயசானவங்களால கீழே வரையும் தான் ஏற முடியும். இந்த கம்பி ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்தே கொஞ்சம் டஃப்பு தான். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ வயசானவங்க ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களால் முடிஞ்சால் ஏறுங்க, முடியலாம் விட்டுருங்க. ஏன்னா எங்களாலே முடியல. ஸோ நீங்களே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ரிஸ்க்கு தான். அப்படி பின்னாடி பார்த்தோன்னா வியூ பாயிண்ட்டு. அதுங்க இந்த மழைலாம் பெஞ்சுன்னா இன்னும் ரிஸ்க்கு. உயிரை கையில் பிடிச்சிருந்தா இறங்கணும், ஏறணும். ஸோ இந்த கம்பி பாதை கீழே இறங்குற வரையுமே ரிஸ்க்கு தான். ஏறுறதும் ரிஸ்க்கு தான், இறங்குறதும் ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் பார்த்து ஏறணும். யார் நீ? ஸ்கூல் தான் முடிச்சிட்டிய? 7 கல்ல வயசாச்சு, இன்னும் ஸ்கூலுக்கு போகிற? ஜோக் இல்ல இல்லையா?
படிக்கிற வயசுல படிக்கலனா இப்ப கூட ஊதாரித்தனமா சுத்தணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது, அது இங்கிலீஷ்ல ஒண்டர்லாஸ்ட் அப்படி சொன்னாதான் டீசெண்டா இருக்கும். இதுதான் படிக்கட்டாங்க தான் இருக்குது. இல்ல இல்ல இப்படிதான் நினைக்கிறேன். போ இல்லையா? இங்க குறுக்க பிடிக்க அப்படி கொடுத்துருக்கு. சொல்லப்போனா இந்த முறை நான் இப்படிதான் ஏறிடுவேன். இதெல்லாம் கட் பண்ணிடுவேன். சொல்லு சார். ஹலோ சொல்லு பையா. இந்த ஷூ மேலே ஒரு குட்டி ஷூ இருக்கும், அதில் இருக்கும். அப்படியே ஆன் பண்ணால் நம்ம ரூமில் இருக்கும். அதை எடுத்து அப்படியே லாக் பண்ணி. ஸோ காய்ஸ், டஃப்னா அப்படி ஒரு டஃப்பான மலையை சூஸ் பண்ணியிருக்கோம். வேற மாதிரி ஒரு த்ரில்லான ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த பெரியமலையோட சீரீஸ் வந்து ஒரு 3-4 எபிசோடு மாதிரி பிரித்து போடலான் இருக்கேன். ஸோ கண்டினியூட்டியாக நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க, தொடர்ந்து பேசுவோம். கேமரா என் தலைமையில வச்சிருக்கேன் நான். வா சம இங்க பாருங்க, இந்த படிதான் இருக்குல்ல கஷ்டமான ஒரு படி. ஏறிட்டோன்னா அங்கே வர இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு அவங்க சொன்ன உண்மைதான் போல கஷ்டமான. ஆனால் இன்னும் மேலே வியூ பாயிண்ட் இருக்கு, இன்னும் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். இன்னும் கஷ்டத்தை பார்த்தாதான் சுத்தமான எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு நீ சொல்ற. யாரோ சொன்னாங்க. கஷ்டம் மேல கஷ்டம் வந்துட்டே இருந்தா என்ன பண்றது? அங்கே பாரு, கோடு கோடா இருக்கு. கம்மிங்க எதனா ட்ரை பண்ணியிருப்பாங்களா? எந்த வழின்னு தெரியல. செம்மையான வியூ பாயிண்ட் பாருங்க. பயங்கரமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும். மேலே வந்தோடனே ஏறி அந்த கஷ்டம் கொஞ்சம் போயிடுச்சு. சரியில்லாமா? எந்த வழின்னு தெரியுமா? தெரியாது. ஸோ இப்போ நம்ம போகிற வழி பாதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான பாதையான்னு தெரியல. ஏன்னா ரைட் சைடில் ஒரு வழி போகுது. நான் அந்த கம்பி பார்த்தோன்னே வந்துட்டோன்னு நினச்சேன். நாங்கள் இன்னும் வரல. இன்னும் அங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு. ஐ காட், செம்ம செம்ம. ஹலோ சொல்றா. எக்கோ அடிக்குது. ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ கேட்காது. ஹலோ 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 எக்கோ அடிக்குது, கேட்குதா? செம்மையா இருக்கு. ஆக்சுவலி இங்கே ஒரு கோட்டை மாதிரி சொன்னாங்க. ஒரு 9-8 கோட்டைகள் சேர்ந்த மலை தான் சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாறைகள்லாம் செதுக்கியிருக்காங்க பாரு. செம்மையாக இருக்கு. கரெக்டான பாதை. அங்கே ஒரு கம்பி இருக்கு.
கோபுரோவில் சார்ஜ் முடியறதுக்குள்ளே நம்ம மேலே ஏரியா இருக்கும். இங்கே பாரு ஓனா இதுதான். வா வா, எனக்கு என்னமோ இந்த இதுக்குள்ளே போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பிரிடேட்டர் படம் டக்குன்னு அனக்கொண்டா வந்து பிடிச்சின்னு எனக்கு. God. கீழே இறங்கி போயிடலாமா? ஐயோ, என்ன கான்செப்ட்னு தெரிய மாட்டேங்குது. இருக்கா எங்க அண்ணா வழி? திரும்ப இறங்கி ஏறணுமா? ஹாய், ஃபைனலாக வந்துட்டோம். ஸோ கைஸ், ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் இறங்குறது பார்த்து நீங்கள் அப்படியே கீழே போயிடலாம் நினச்சிடாதீங்க. ஸோ இதுதான் வழி. உள்ள திரும்ப காட்டுக்குள்ளே தூந்து போகிற மாதிரி ஒரு பாதை வருது. செம்மையாக இருக்குல்ல இந்த மரம் பாரு, அப்படியே சாஞ்சு கீழே இருக்கிற மாதிரி. ஸோ வியூ பாயிண்ட்டுக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் குறையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மலை ஏறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெரிய மலை வாங்க. ஏறுறீங்களா? எதுக்கு, வரும்போது எடுத்துடலாம் வாங்க. ஏன்னா இப்போ சார்ஜ் குறைவாக இருக்குது கோபுரோவில், 40% தான் இருக்குது. செம்மையாக உள்ள அப்படியே தோந்து போகிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாரு, நம்ம ஏதோ கீழே நடந்து போகிற மாதிரி இல்லை இந்த வழி பார்த்தீங்கன்னா. ஆனால் நம்ம மலை மேலே நடந்து போயிட்டுருக்கோம். இந்த மலைக்கு வந்தால் மட்டும் உங்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு கண்டினியூட்டியே இருக்காது, புது புது இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கம்பி மட்டும் மாறாது. இங்கே ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க பிடிச்சி ஏறுற மாதிரி. ஐஸ், பக்கம் வந்துட்டோம்.